அனைவருக்கும் வணக்கம். அஜித்தா ஆக்வால் இவங்களை பத்தி தான் தமிழ்நாட்டு மீடியாக்கள் வந்து 2 நாளா ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. விஜயோட காரியை மறுச்சிட்டாங்க, தமிழக வெற்றி கழகத்தோட அந்த அலுவலகத்துக்குள்ளேயே போயிட்டு தர்ணா போராட்டம் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுல பேசாத ஒரு ஆங்கிளை வந்து நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னப்பா அப்படின்னா, நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரம் இந்த அஜித் ஆக்வால் இருக்காங்கல்ல, அவங்கள திமுகவுடைய மேடையில நம்ம பார்க்கலாம். திமுகவுல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொறுப்புமே கொடுக்கப்படலாம். இதுக்கு முன்னாடி வைஷ்ணவி அப்படிங்கிற ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, தமிழக வெற்றி கழகத்துல ஓடோடி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு திமுகக்குள்ள போனாங்க, செந்தில் பாலாஜியோட செல்ல பிள்ளையா மாறினாங்கல்ல, அதே மாதிரி இந்த அஜித்தா ஆக்வாலும் சீக்கிரம் மாறுவாங்க. சீக்கிரம்னா எவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலுக்கு முன்னாடியே அவங்களுக்கு திமுகவுல நல்ல பொறுப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னா, அன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பனையூர் அலுவலகம் முன்னாடி நடந்தது முழுக்க முழுக்க ஒரு டிராமாங்க. எப்படிப்பா டிராமா அப்படின்னு சொல்ற அப்படின்னா, காரணங்களை பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இத மாதிரி ஒரு டிராமா நடக்குது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்றேன். இந்த ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு டிராமா நடக்க போகுது, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க முன்கூட்டியே கணிச்சிடலாம். எப்படிப்பா அப்படின்னா, சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு சன் நியூஸோ இல்ல கலைஞர் டிவியோ மைக்க தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். விஜயோட ஆபீஸுக்கு விஜய் வரக்கூடிய அந்த இடத்துக்கு கலைஞர் டிவி என்னத்துக்காக மைக்க தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி விஜய் எத்தனையோ இடங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சாரம் போயிருக்காங்க, வெளியில போயிருக்காங்க. அங்கெல்லாம் வந்து நீங்க சன் நியூஸ் மைக்கையோ கலைஞர் மைக்கையோ பார்க்க முடியாது. ஆனா இந்த அஜித் ஆக்வால் பண்ணாங்கல்ல, சோ அந்த சம்பவம் நடக்கிறப்போ அங்க வந்து கலைஞர் டிவி மைக்க வச்சுட்டு நிக்கிறாங்க, கலைஞர் டிவி கேமரா வச்சுட்டு நிக்கிறாங்க அப்படின்னா, அங்க அந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது தற்செயலா நடந்தது கிடையாது. இத ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க. அந்த பிளான் வந்து திமுக நினைச்ச மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு உதாரணமா நான் ஆல்ரெடி ஒரு சம்பவம் அப்படிங்கிறத பார்த்திருந்தேன். அதை நானே எடுத்து பேசவும் செஞ்சிருந்தேன். என்ன அப்படின்னா, கரூர் துயர சம்பவம் நடந்த உடனே, அந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்துல என்ன பேசப்பட்டது அப்படின்னா, முழுக்க முழுக்க விஜய் பண்ணதுதான் தவறு, விஜய் தான் இதை மாதிரி பழி வாங்கிட்டாரு, மக்களை கொன்னுட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் அப்படிங்கிறது பேசப்பட்டது. முத நாள் இரவு வரைக்கும் விஜய் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. அடுத்த நாள் தான் அந்த நரேட்டிவ் அப்படிங்கிறது திரும்பி திமுக மேல திரும்ப பாய ஆரம்பிச்சது. சோ அன்னைக்கு இரவு வந்து நிறைய பேர், நான் விஜயோட ரசிகர் தான், நான் விஜயோட கூட்டத்துக்கு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பைட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. விஜய் இதை மாதிரி பண்ணிட்டாரு, விஜய் பண்ணது தப்பு தான், விஜய் தான் காலையிலே வரணும்னு சொல்லிட்டு நைட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பைட்டு கொடுத்தாங்க. அந்த பைட்டை யாரு எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன் நியூஸ் அந்த பைட்டை எடுத்திருந்தாங்க. அதுல சில நபர்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சு, இந்த நபர் வந்து ஓவரா விஜயை திட்டாரு, இவருக்கும் திமுகவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு நம்ம தேடி பாக்குறப்போ, அந்த நபர் திமுகவுடைய நிர்வாகி, ஏற்கனவே செந்தில் பாலாஜி கூட போட்டோ எடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயம்லாம் வெளியில தெரிய வந்தது. அதை நம்ம வந்து வெளியில எக்ஸ்போஸும் பண்ணிருந்தோம். செந்தில் பாலாஜி கூட அந்த நபர் இருக்க கூடிய அந்த போட்டோவும் அவரு வந்து சன் நியூஸுக்கு வந்து இந்த சம்பவம் நடந்த உடனே கொடுத்த அந்த பைட்டையும் வச்சு, இதே பாருங்க இது வந்து திமுக செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்க பனையூர் அலுவலகத்துல ஒரு தைடதித்தம் வேலையை போடுறதுக்கு தான் கலைஞர் டிவி அங்க வந்திருந்தது. அதனாலதான் கேமராவை இங்கேயும் தூக்கிட்டு வந்திருக்கு. எங்கேயுமே போகாம விஜய் போறாரு, இந்த பக்கம் போறாருன்னா எதிர்த்தாப்புல கேமராவை திருப்பிட்டு போற கலைஞர் டிவி இங்க வந்திருந்தது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இது போக எப்படிப்பா அஜித் ஆக்வால் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து திமுகவுல வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேக்குறீங்கன்னா, சொல்ற தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து விஜயோட கட்சியில தமிழக வெற்றி கழகத்துல ரொம்ப ஆக்டிவா இருந்தவங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல அவங்க செய்யக்கூடிய வேலைகள், என்னென்ன பணிலாம் செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டாக்குமெண்ட் பண்ணவங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒருத்தவன் இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து டாக்குமெண்டடா பண்ண முடியாது. அவங்க என்னென்ன செஞ்சாங்க, தூத்துக்குடி மாவட்டத்துல என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிற முழு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய செயல்பாட்டை வந்து புக்கா போட்டு அடுக்கி வச்சிருந்தாங்க. அவங்க தர்ணா போராட்டம் நடத்துற இடத்தவே, இதே பாருங்க இங்க இந்த வேலை செஞ்சோம், இதே பாருங்க இங்க இந்த வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே புக்கா போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துல வேலை செஞ்சவங்க. இப்ப அவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எனக்கு என்னுடைய உழைப்புக்கு ஏத்த அந்த பதவி அப்படிங்கிறத கொடுக்கல, நான் கேட்கிற பதவி அப்படிங்கிறத கொடுக்கல அப்படிங்கிறது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. இவங்களுடைய இந்த நடவடிக்கைக்கு பின்னாடி சின்னதா ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டியது இருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் இருக்கிறப்போ
பில்லா ஜெகன் அப்படிங்கிற நபரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. விஜய் மக்கள் இயக்கத்துல ஒரு முக்கிய நபரா இருந்து வேலை பார்த்த நபர், ஒரு முக்கிய நிர்வாகியா இருந்த நபர் தான் இந்த பில்லா ஜெகன். இந்த பில்லா ஜெகன் வந்து இந்த அஜிதா அக்வாலுக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சகோதரர் தான் இந்த பில்லா ஜெகன். இந்த பில்லா ஜெகன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து இயக்கமா இருந்து கட்சியா மாறுறப்போ பில்லா ஜெகனுக்கு பின்னாடி வந்து நிறைய குற்ற பின்னணி இருக்கு. சோ அவரை நம்ம அப்படியே தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள கொண்டு வந்து ஒரு மாவட்ட செயலாளரோ இல்ல ஒன்றிய செயலாளரோ ஆக்குறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் குற்ற பின்னணி உள்ள நபர்களை உள்ள கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் வரும், தேவையில்லாம அது கட்சிக்கு ஒரு பிரச்சனையா போகும். அப்படிங்கிறதுனால அந்த பில்லா ஜெகனுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் முக்கியத்துவம் அப்படிங்கறத கொடுக்காம விட்டாங்க. சோ கொஞ்ச நாள்லயே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தாரு, கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காருல்ல, தூத்துக்குடியோடைய அமைச்சர், சோ அவரு முன்னிலையில நான் போய் திமுகவுல சேர்றேன் அப்படின்னு சேர்ந்துட்டாரு. அப்ப கூட இந்த விஷயம் வந்து பெருசா பேசப்பட்டது. விஜய் மக்கள் இயக்கத்துல இவ்வளவு நாளா பயணிச்ச நபர், ஒரு முக்கியமான நபர், அவர் வந்து திமுகவுல போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டது. சோ அவரும் இந்த பில்லா ஜெகன் வந்து அண்ணன் வந்து திமுகவுல பயணிச்சிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் தங்கச்சி வந்து அஜிதா அக்வால் வந்து தமிழக வெற்றி கழகத்துல ரொம்ப ஆக்டிவா பயணிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளரை போட்ட தாவேகா தூத்துக்குடி மாவட்டத்துல மட்டும் போடாமலே வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது நடக்குது, கட்சி அசிங்கப்படுத்தணும், கட்சிக்குள்ள ஏதாவது ஒரு முக்கிய நபர் வந்து அவரை வச்சே கட்சி அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாத அந்த நிலை வந்து தூத்துக்குடி மாவட்டத்து மேல தமிழக வெற்றி கழகத்துக்கு உருவாகி இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, கட்சியில உண்மையா இருந்து ஒரு நபர் வந்து இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு உழைக்கிறாங்க அப்படின்னா அதை புத்தகம் போட்டு யாராவது டாக்குமெண்ட் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறப்பவே இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்மளாலேயே புரிஞ்சுக்க முடியுது. சரிப்பா, உண்மையால உங்க கட்சிக்கு உண்மையாதான் உழைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இத மாதிரி நம்ம வந்து அலுவலகத்துல போயிட்டு விஜயோட காரை வழிமறைச்சு அங்கேயே உட்காந்து தர்ணா போராட்டம் நடத்துறோம் அப்படின்னா இவ்வளவு நாள் நம்ம போட்ட உழைப்பு அப்படிங்கிறது வீணா போயிடும், இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். அதுக்கப்புறம் தலைமை நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இவங்களுக்கு தெரியும்ல, இந்த அஜிதாவுக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு உழைப்பு போட்டும் இத மாதிரி ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா அங்கதான் திமுக வந்து இவங்களை பேக்கப் பண்றாங்களோ, அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இவங்களை பேக்கப் பண்றாரோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அண்ணன் அதுக்குள்ள இருக்காரு, இங்க இருந்து போனவரு, அண்ணனுக்கும் தங்கச்சியும் நெருக்கமா இருக்காங்க, திமுக ஆட்சியில இருக்கு, திமுக என்ன வேணாலும் பண்ணும் அப்படிங்கிற லாஜிக்க நம்ம அப்படியே அங்கங்க இருக்கக்கூடிய டாட்ஸை கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ இந்த சம்பவம் வந்து முழுக்க முழுக்க ஒரு நாடகமா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. சோ அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்த பெண்ணை வந்து நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடையில பார்க்கலாம். திமுக இத மாதிரி நாடகத்தை நடத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு புதுசான விஷயம் கிடையாது. இத மாதிரி எதையாவது கோத்து விட்டு எதையாவது எங்கேயாவது சிங்க் பண்ணி விட்டு தனக்கு எதிராக ஒரு எதிரி வளர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது அப்படிங்கிறது திமுக செய்யக்கூடிய விஷயம் தான். ஆனா இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக அவங்க எடுத்திருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பெண்களை வந்து ஆயுதமா எடுத்திருக்காங்க. பெண்களை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை சிறுமைப்படுத்தணும், அவங்கள தாழ்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குறி வச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஜெயலலிதா வந்து ஒரு டான் மாதிரி இங்க இருந்தாங்க, திமுகவால அவங்களால அசைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னா முக்கிய காரணம் பெண்கள் ஓட்டு. சரி, அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் அந்த பெண்கள் ஓட்டை நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சியில தான் இந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்கறது, இப்ப கூட 15 லட்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்னு சொல்றாங்க இல்லையா. சோ இது எல்லாம் திமுக செய்யறது அந்த பெண்கள் ஓட்டை நம்ம கவர்ந்துட்டா நாம திரும்ப ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் திமுக இதை செஞ்சுட்டு இருக்காங்க. நாம வந்து பெண்கள் ஓட்டை அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருந்தா இப்ப வந்து விஜய் வந்து அதை அறுவடை செஞ்சுட்டு போறாரு, அவருக்கு பெண்கள் ஓட்டு போகுது அப்படின்னா அந்த பெண்களை வச்சு அதை அடிச்சாதான் சரியா இருக்கும். தமிழக வெற்றி கழகத்துல பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற அடிப்படையில இத மாதிரியான விஷயங்கள்ல திமுக இப்ப இறங்கி இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். ஏற்கனவே பெண்கள் மத்தியில திமுகவுக்கு இருந்த அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் பெண்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. செவிலியர்கள் போராட்டம் எல்லாம் இப்ப நீங்க ரீசெண்டா பார்த்துட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப தமிழ்நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பா மாறி செவிலியர்கள் போராட்டம் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு பெண் வந்து ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு
ஒரு நாட்டோட முதலமைச்சரை வாடா போடா அவன் இவன் எல்லாம் திட்டுறாங்க. நம்ம அது மாதிரி திட்டுறது சரி அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த கோபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நியாயம் இருக்குல்ல, அதை நம்ம புறக்கணிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்றோம். அந்த பெண்ணு வந்து அவங்களும் ஒரு செவிலியர் தான், இந்த கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தவங்க தான். அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்டாலின் அவர்களை வந்து நம்ம இப்படி திட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம், நம்ம வேலையை விட்டு தூக்கலாம், நம்மளை கைது செய்யலாம் அப்படின்னு எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் ஒரு செவிலியர் இருந்தும் அந்த அளவுக்கு அவங்க கோவப்படுறாங்க, ஸ்டாலின் அவர்களே வாடா போடா அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த அரசு வந்து ஒரு 6-7 நாளா இந்த செவிலியர்களை கஷ்டப்படுத்தி இருக்கோம், இந்த செவிலியர்களுக்கு அவ்வளவு துன்பத்தை கொடுத்துருக்கோம், என்னென்ன சொல்லி மிரட்டி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா சாதாரணமா ஒரு செவிலியர் வந்து இப்படி பேசிட மாட்டாங்க. அதே மாதிரி அந்த செவிலியர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசு மருத்துவமனைகள்ல என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எல்லாம் எங்களுக்கு தெரியும்ல, ஆனா வெளியில ஏதாவது சொன்னோமா, வெளியில சொன்னோம் அப்படின்னா உங்க நிலைமை என்ன ஆயிடும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவிலியர் பேசுறாங்க. அப்பனா இந்த மா சுப்பிரமணியம் அவர்கள் சேர்ந்துக்கிட்டு இந்த அரசு மருத்துவமனையில என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த அங்க இருக்கக்கூடிய ஒருத்தவங்களே சொல்றப்ப நம்மளால உணர முடியுது இல்ல. இந்த விஷயத்துல இருந்து முழுசா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க பெண்களுடைய அந்த முக்கியத்துவம், அந்த வாக்க வந்து திமுக இழந்துட்டு இருக்கு. அந்த அதுக்கான விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த கோபத்துல இப்ப திமுகவும் செயல்பட்டு எப்படியாவது யாரு பெண்கள் ஓட்ட அதிகமா வாங்கிடுவாங்கன்னு திமுக பயப்படுறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி சில வேலைகள் அப்படிங்கிறத செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டார்கெட்டுக்குள்ள தமிழக வெற்றி கழகமும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த சம்பவத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம்.